வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கான ப்ரிலிமினரி சிலபஸ் அஸ் வெல் அஸ் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 அப்பியரான கேண்டிடேட்ஸ், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒரு பார்க்கிங் பிளேஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ குரூப் 1 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் ஒரு பார்க்கிங் பிளேஸ் ஆகும். குரூப் 2 வந்து கரியர் சர்வீஸாகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பதிவாக இருக்க போகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 சிலபஸ் பார்க்க போகிறோம், 2 டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் மினிமம் 75+ எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எந்த குரூப், லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2லேயும் சரி, 155+ எடுத்தவங்களுக்குலாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. 155+ எடுத்தவங்களுக்கு டைரெக்டாகவே குரூப் 2 எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, மெயின்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா, குரூப் 2வும் எழுதணும், குரூப் 2A 2க்கான மெயின்ஸ் எழுதி 2க்கான சர்வீஸும் எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக உங்களோட பேப்பரில் 160+ மார்க்ஸ் எடுக்கிற 160+ கொஷின்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ 200 கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிமினரியில் கொடுக்க போகிறாங்க. அதில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் டோட்டலாக சேர்த்து 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. லாங்குவேஜ் பார்ட்டில் ஒரு 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ லாங்குவேஜ் பார்ட்டில் ஆவரேஜாக படிக்கிற எந்த ஒரு கேண்டிடேட்டும் 80 கொஷின்ஸ் போடுவான். நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தாராளமாக 90 கொஷின்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜென்ரல் தமிழோ இல்லாட்டி இங்கிலீஷோ அதில் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு 85+லேருந்து 90+ போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 75+ போட்டுறணும் கண்டிப்பாக. ஸோ ஆவரேஜாக நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75+ம், அதேமாதிரி ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷில் வந்து 85+ம் நீங்கள் போட்டுட்டாலே யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் மெயின்ஸ் ஃபார் குரூப் 2 அஸ் வெல் அஸ் குரூப் 2A. ஸோ இந்த 75+ ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது, இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சிலபஸை ஒரு முறை வந்துட்டு ரிவைன் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம். இதில் பாருங்கள். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் டென்டேட்டிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க 5 கொஷின்ஸு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்தியன் எக்கனாமி அஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூடில் நம்மளுக்கு 25 கொஷின்ஸில், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய போர்ஷனாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணுறது தான் சாமர்த்தியமாக இருக்கும். அடுத்து இருக்கும். ஏன்னா வந்து செப்டம்பர் 28 அவங்க டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. சொன்ன தேதியில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய மனோபாவத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. அதனால் நம்ம செப்டம்பர் 20க்குள்ளே சிலபஸ் முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இப்போ அப்படின்னா வந்துட்டு ஹிட்லிஸ்ட்டாக நம்ம பார்த்து படிக்கணும். இப்போ ஹிட்லிஸ்ட்டாக எப்படி படிக்கிறது சார் அப்படிங்க அந்த ஆர்டர் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்துருக்குறோம். இப்போ ஹிட்லிஸ்ட் எப்படி நம்ம பார்த்து படிக்கிறது அப்படின்னா, அதிகப்படியான கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அதேமாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தாராளமாக நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த போர்ஷனாக பார்த்து முடிக்கிறது தான் வந்து சாமர்த்தியமான ஒரு வேலையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி. இது ஒரு செக்ஷனாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். இதேமாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு செக்ஷனாக பாவிச்சுக்கணும். இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் பாருங்கள், அரவுண்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்துருச்சுங்க, 75 கொஷின்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு 65 கொஷின்ஸ் இங்கேயே வந்துருச்சு, 65 வந்துருச்சு. ஸோ உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இது ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த 4 செக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக முடித்தாலே உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா இதிலே 65 கொஷின்ஸ் வந்துருச்சு. அடுத்து மேஜரான போர்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ், அதில் 25 கொஷின்ஸ். இதை நம்ம எப்படி ஒவ்வொரு சிலபஸை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிலபஸ், அது எங்கே படிக்கலாம், சோர்ஸ், இது ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதில் 2 விஷயம் இருக்குது.
ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு ஒரு டாப்பிக்கு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கு. முன்னாடி 2 கொடுத்துருந்தது, இப்போ வந்துட்டு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்களேன், ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். இதில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்கண்டா தாராளமாக ஏன்ஷியன்ட் மெடிவலில் 5 கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இப்போ இதில் பாருங்கள், ஏன்ஷியன்ட்டில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு டாபிக், குப்தா 2 டாபிக் தான் ஏன்ஷியன்ட்டில். மெடிவலில் பார்த்தீங்கன்னா டெல்லி சல்தானேட், முகால், மராத்தா, விஜயநகரா அண்ட் பாமனி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்லவா, சோழா, சாளுக்கியா, ராஷ்டிரகூடா இது எல்லாமே வரும். இந்த செக்ஷனுக்கெலாம் என்ன படிக்கிறது அப்படின்னா நீங்கள் நிறைய புக்ஸ் தேட வேண்டாம், 11th புக்கு எடுத்துக்கோங்க. இந்த 11th ஹிஸ்ட்ரி புத்தகத்தை நீங்கள் உருப்படியாக சிலபஸில் கொடுத்த டாபிக்ஸ் மட்டும் படிங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மாடர்ன் இந்தியாவில் நேஷ்னல் ரெனைசான்ஸ், எர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இதுலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடர்னில் வந்துட்டு மேஜராக அந்த 3 டாபிக் தான். ஸோ மாடர்ன் டாபிக்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்னென்னு சொல்லுங்கள் பாருங்கள், எர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஸோ இதில் நீங்கள் நேஷ்னல் ரெனைசன்ஸில் இருந்துட்டு அதேமாதிரி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த மூமெண்ட்டில் இருந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரைக்கும் நீங்கள் உருப்படியாக படித்தாலே 1947 வரைக்குமே கவர் ஆகிடுது. ப்ரீ ஹிஸ்டாரிக் அதாவது 1600க்கு பிறகு வரக்கூடிய பீரியடு தான் அதெல்லாமே. ஸோ இதுக்கு பிறகு லீடர்ஸ் படித்தா போதும். இதுக்கு பிறகு நீங்கள் லீடர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அந்த லீடர் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்குறப்பே பார்த்தோம். இது எல்லாமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டியூடில் வந்து நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை தாண்டி கடைசியாக ஒரு டாபிக் இருக்குது, ஆர்ட்டு, சயின்ஸு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி. இதில் இருக்கக்கூடிய ப்ராமினெண்ட் பர்சனாலிட்டிஸ். இவ்வளோ தான் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியிலே அஸ் யூஷுவல் தான். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இதை தாண்டி சேலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சிலபஸில் இருக்குது, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A. ஸோ 51 ஆர்டிக்கல் 1 to 51A வரைக்கும் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட் இருக்குது, அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதே வரும். அதேமாதிரி வந்துட்டு யூனியன் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிகள்னு ஒரு டாபிக் இருக்குது. இதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்ற டாப்பிக்கும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்குது, பஞ்சாயத்து அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜுடிஷியரி. இதுதான் மேஜரான டாபிக்ஸ். மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், லைக் எலெக்ஷன் கமிஷன், லோக் ஆயுக்தா, அதே மாதிரி வந்துட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, ஹியூமன் ரைட்ஸ். இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸ். இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கிறதே ஆர்டிகிள்ஸ்லேருந்து படிக்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறத தாண்டி ஆர்டிக்கல் 1 இப்போ வரைக்கும் உங்களுக்கு டாபிக்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஆர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போகிறதுனா தான் நம்மளால் வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இது கூட நீங்கள் +2 புக்கு முடிச்சிருந்தால் போதும். +2 சில டாபிக்ஸ் 11th இருக்குது. ஸோ நீங்கள் லக்ஷ்மிகாந்த் ரீட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் 11th 12th புக்கு படிக்க தேவையில்லை. இல்லை நான் அந்த புக்கெலாம் ரீட் பண்ணதில்லை சார், நான் கிராமத்து ஸ்டூடெண்ட்டு, அதெல்லாம் பார்த்ததில்லைன்னா ஸ்கூல் புக் முடிங்க. ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அஸ் வெல் அஸ் தமிழ்நாட்டில் நடந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் பாருங்கள் 20 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது பர்டிகுலர்லி அவன் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரியை ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு, மெடிவல் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு, மாடர்ன் பீரியட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பிரிக்கலாம். இப்போ ஏன்ஷியன்ட் பீரியடில் பாருங்கள் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் சங்கமேஜிலேருந்துட்டு கண்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும். 3வது பார்த்திங்கன்னா திருக்குறள். இந்த 3 டாபிக் தான். ஸோ இந்த 3மே புக்கில் இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் உருப்படியாக படித்தாலே போதும். இப்போ தமிழ் லிட்ரேச்சர் சங்கம் ஏஜ்லேருந்து கண்டெம்பரரி டைம்ஸ்லேருந்து அவங்க கேட்குற எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்களா அப்படின்னா கிடையாது.
உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ரிலீஸ் பண்ண புக்ஸ்லேருந்துலாம் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ரீட் பண்ணி ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூல் புக்கில் எல்லா தமிழையும் படிக்க நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூரில் போகிறோம், அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை படிச்சுக்கோங்க. இதுக்காண்டி நீங்கள் மெனக்கெடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அப்படி கேட்குறது இல்லை. 20 கொஷின்ஸில் வந்துட்டு அதில் ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களோட டைமை மற்றல ஒதுக்க பாருங்கள். பர்டிகுலர்லி நீங்கள் எதுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னா இந்த திருக்குறள் வரைக்கும் 3 டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்டு தமிழ்நாடு முடிச்சிட்டோம். அடுத்து மெடிவல் பீரியட் ஆஃப் தமிழ்நாட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் தான் நம்ம பார்க்கணும். அதாவது 1600லேருந்து நம்ம பார்ப்போம். எர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுலேயே விமனுடைய ரோலும் இருக்கும். அப்புறம் மாடர்ன் பீரியடுக்கு வந்துடுவோம். மாடர்ன் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதே மாதிரி வந்துட்டு அந்த 19th செஞ்சுரியில் வந்துட்டு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் தமிழ்நாட்டினுடைய ரோல் என்ன அப்படிங்கிற டாபிக்ஸு. ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குற டாபிக் எல்லாமே பாருங்களேன். இப்போ இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு, அந்த எர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10th புக்கில் அவைலபிளாக இருக்குது. 10th ஹிஸ்ட்ரி புக்கில் அவைலபிளாக இருக்குது. இதேமாதிரி இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 9th புக்கில் அவைலபிளாக இருக்கும். 9th ஹிஸ்ட்ரி புக்கில் அவைலபிளாக இருக்கும். திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் 6th +2 வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோடைய கொடுக்கப்பட்ட திருக்குறளை நீங்கள் பார்த்தாலே போதும். அது நீங்கள் எல்லா திருக்குறளும் தான் பார்க்கணும். தனியாக உட்காந்துட்டு படிக்க வேண்டாம். நீங்கள் குரூப் 4ல் 20 டாபிக் கொடுத்துருக்குறாங்க, நான் அதை படிக்கிறேன்ற மாதிரிலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். எக்ஸ்ப்ளனேஷனோடைய திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள், போதுமானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த செக்ஷன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் புக் நம்ம சொல்ல முடியாது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு யாருனாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியறதில்ல. ஸ்கூல் புக் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்டிகுலர்லி அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய டாக்குமெண்ட்ஸு, அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்லேருந்துட்டு இந்த டாப்பிக்லாம் கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து இப்போது புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூரில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போயிருங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் இந்தியா. இப்போ இதில் இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு அவன் தெளிவாக கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் எக்கனாமியில் இதில் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. முதல்ல இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் ஆவரேஜாக கேட்டுருவாங்க. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 10 கொஷின்ஸ் தாராளமாக கேட்பாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமியில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இது எங்கே முதல்ல படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கு படித்தாலே போதுமானது. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடலு, இதை தாண்டி பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இது எல்லாமே 11th புக்கில் இருக்குங்க. 11th எக்கனாமி புக்கில் இருக்குது. சாப்டர் நம்பர் 7லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். +2 புக்கில் ஆர்பிஐ, இது ஆர்பிஐ பண்ணக்கூடிய மானிட்ரி பாலிசி, இதை தாண்டி ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசி, ஓகே, இதை தாண்டி ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா +2 புக்கில் இருக்குது. +2 புக்கில் இதை தாண்டி லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே 11th புக்கில் இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா புக்கில் படிக்கக்கூடிய கண்டென்ட் இவ்வளோ தான். மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி கேட்குறான், ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள், டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸு, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. இந்த செக்ஷனை பொறுத்தளவில் நீங்கள் 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை படிக்கலாம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா தமிழ்நாடு சம்மந்தமான ஹெல்த்து, எஜுகேஷனு, இது வந்து நீங்கள் லிட்டரலாக வந்து நீங்கள் தமிழ்நாடுக்குன்ட்டு புக்கு போகிறது வந்துட்டு பெட்டராக இருக்காது. ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் கண்டென்ட் இருக்குது. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தமாக நீங்கள் உட்காந்து படிக்கிறது வந்து டைரெக்டாக ரிப்ளிகேட் ஆகாது கொஷின் பேப்பரில். எல்லாமே கரண்ட்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன படித்தா போதுன்னா பாலிசி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் உருப்படியாக வாசித்தாலே போதும். தமிழ்நாடு சம்மந்தமான பாலிசி டாக்குமெண்ட்ஸ், தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூடு ப்ரோக்ராமில் நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, இந்த வருஷம் வந்த எக்கனாமிக் சர்வே, அதே மாதிரி யூனியன் பட்ஜெட், அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டினுடைய எக்கனாமிக் சர்வே. இந்த விஷயங்களை படித்தாலே அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ் 12+ கொஷின்ஸ் இதிலே வந்துடும்.
12+ கொஷின்ஸ் தாராளமாக வந்துடும். இது கூட யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸு, தமிழ்நாட்டினுடைய ஸ்கீம்ஸ் இது நீங்கள் படிக்கணும். இப்போ பாலிசி டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிசி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுருந்துருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனு, அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, அடுத்து ஹெல்த்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பார்க்கணும். அது எல்லாமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராமில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு போனாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த செக்ஷனுக்கு ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு மட்டும் படிச்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி இல்லை இந்தியன் எக்கனாமிக்கு 11th and 12th செலக்டட் டாபிக்ஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. இந்த ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய 10th புக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 12th புக்கு. ஸோ அந்த 12th புக்கில் 10th புக்கில் பாருங்கள் இந்தியாவினுடைய லொக்கேஷன், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், இந்தியாவினுடைய ரிவர்ஸு, இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃபு, மினரல் ரிசோர்ஸஸ், எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு 10th புக்கு. இதை தாண்டி ஹியூமன் ஜாகிரஃபின்னு கேட்பாங்க. இந்தியாவினுடைய பீப்புளை பற்றி கேட்குறது, பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரைபல் பீப்புள், லிங்குஸ்டிக் குரூப்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹியூமன் ஜாகிரஃபின்றே ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இந்த 2 புக்குமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டியூடில் எலாபரேட்டிவாக எடுத்து கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன்ட் இன் டிஎன்பிஎஸ்சி டியூட் வெப்சைட். ஓகே, நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் 10th புக்கு 9th புக்கு பார்த்துக்கிட்டாலே போதும். இதை நீங்கள் லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜின்ற மாதிரி விஷயங்கள். இதை தாண்டி வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் பற்றி, லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி, இந்த மாதிரி செலக்டிவாக எடுத்து படிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் இந்த டைமில் பேஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிளாக இருக்காது. இஃப் யூ ஆர் சயின்ஸ் கிராஜுவேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அந்த 5 கொஷின்ஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வராது. மற்ற இடத்துல நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கணும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ் வந்துட்டு குவான்டிட்டேட்டிவில் கேட்குறாங்க. ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ ரீசனிங் ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்டிடியூட் ஜென்ரலாகவே நல்லா வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் டே டு டே ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அடிக்க முடியும். இப்போ ஒரு 70 days 75 days உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குண்டா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட்டு 10 நாள் பண்ணுறேன், 15 நாள் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதில் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கணும், பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கணும். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹச்சிஎஃப் கொடுத்துருக்குறான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்பீங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் வராத கேண்டிடேட்னா சிம்பிளிஃபிகேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்சிஎம், ஹச்சிஎஃப் பாருங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் பர்சன்டேஜ், இந்த 2 டாபிக் நீங்கள் உருப்படியாக படிச்சிங்கன்னா உங்களால் வந்து டைம் அண்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ். ஸோ இதை நீங்கள் நல்லா, அதை தாண்டி எல்சிஎம், இந்த 3 டாபிக் நீங்கள் நல்லா பாட முடியுதுண்டா தாராளமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் நீங்களே போட்டுருவீங்க. இதை தாண்டி டைம் அண்ட் ஒர்க்கும் போட்டுருவீங்க. ஸோ கடைசியாக ஒரு மேஜர் டாபிக் ஏரியான் வால்யூம். இதில் கண்டிப்பாக ஒரு 3 கொஷின்ஸ் ஒரு ஏரியான் வால்யூமில். ஸோ இதுதான் அவுட் ஆஃப் 15 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கு, நம்பர் சீரியஸ், லாஜிக்கல் ரீசனிங்கு, பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஒரு 5 டாபிக் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களால் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டியூடில் எடுத்துறதா இருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாருங்களேன். ரெகுலராக நீங்கள் ஜென்ரல் தமிழோ இல்லாட்டி ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். இதை தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் இந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், பட்ஜெட் படிக்கிறதா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இது கூட மேத்தமெட்டிக்ஸ் ரெகுலராக நீங்கள் கொண்டு வந்துருக்கணும். சரிங்களா? இதை சப்ஜெக்ட்டுன்னு பார்க்குறப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டாபிக்ஸ் வச்சுக்கிட்டு ரெகுலராக மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாலிசி டாக்குமெண்ட்டு, பட்ஜெட் ஃபார்
யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதேமாதிரி சர்வே ஃபார் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ தாராளமாக உங்களால் வந்துட்டு 75 கொஷின்ஸுன்றது கண்டிப்பாக எடுக்க முடியும். இதை இந்த டிஎன்பிஎஸ்சி டியூட் வந்து பண்ணித்தரதா இருக்கிறோம். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டியூடில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்ச் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். இதில் நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறதா இருக்கிறோம், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்னலாம் நாங்கள் வந்து சேனலில் எங்களுடைய சோஷியல் இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணதான் பரவாயில்ல, நோ டவுட் அட் ஆல். உங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தர போகிறோம். இதை தாண்டி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணித்தர போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக ஜென்ரல் ஸ்டடீஸ் செஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கொடுக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஜனவரி 2025 இன்றைக்கி வரைக்கும் கொடுக்க போகிறோம். ரெகுலராக மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, டெய்லி மேத்தமெட்டிக்ஸ், டெய்லி நீங்கள் மேத்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், டெய்லி ஜிஎஸ் வந்துருக்கணும், டெய்லி வந்து தமிழ் படிச்சுருக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் ஸோ இனிஷியலாக நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கொடுக்குறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்ச் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் சரி, டெலகிராமில் பண்ணாலும் சரி, காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அட்மிஷன்ஸ்க்கு. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 75+ போட வைக்கிறது வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி டியூட்னால சாத்தியம். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப கைத்தேர்ந்த யூபிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணி பல வருடம் எக்ஸ்பீரியன்ஸில் சர்வீஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் எடுக்க போகிறோம். சின்ஸ் ஐ ஆம் இன் சர்வீஸ் குரூப் பி ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டியூடை நீங்கள் பிலீவ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்திங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உபயோகரமாக தான் இருக்கும். உங்களுடைய ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறதுக்கான அந்த படியை எட்டுவதற்கு டிஎன்பிஎஸ்சி டியூடு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும்ன்றதை நான் அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிக்கிறோம். நன்றி கேண்டிடேட்ஸ்.